Question number 16. Recording in profit and loss account of the gain or loss discontinuing. Recording of profit or loss, gain or loss of discontinue of equity method. இப்போ சிடி லிமிடெட் வந்து இது ஸ்டடி மெட்டீரியல் சம்மந்தாங்க. சிடி லிமிடெட் வந்து ஹெல்டு 50% ஆஃப் voting பவர் ஆஃப் ஆர்எஸ் லிமிடெட் விச் இஸ் ஜாயின் வெஞ்சர் ஆஃப் சிடி லிமிடெட். இப்போ சிடி லிமிடெட் வந்து 50% voting பவர் வச்சிருக்குது ஆர்எஸ் லிமிடெட்ல. அப்புறம் ஜாயின் வெஞ்சர் சிடி லிமிடெட்ல ஜாயின் வெஞ்சர்ஸ். The carrying value of investment 1 lakh. Now out of this 50% stake, CD Limited has sold 20% stake in RS Limited to a third party for consideration of 80,000. The fair value of the retained 30% interest is 1,20,000. Determine how much gain or loss should be recorded in profit or loss of CD Limited. நல்லா கவனிங்க. CD Limited வந்து 50% voting right வச்சிருக்கு ஜாயின் வெஞ்சர்ஸ்ல. The carrying value of investment வந்து 1 லட்சம் ரூபா. Now out of this 50% stake, சிடி லிமிடெட் வந்து 20% ஸ்டேக் வந்து வித்துறாங்க எங்களுக்கு ஆர்எஸ் லிமிடெட்டுக்கு ஃபார் 80,000 ரூபாய்க்கு. அப்போ 1 லட்சத்தில் 50% அவுட் ஆஃப் 50% ஸ்டேக்னா 50,000ல 20% விற்கிறாங்க. அப்போ 50,000ல 20%னா எவ்வளோங்க? 10,000 ரூபாய். அது வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க? 80,000 ரூபாய். ஃபேர் வேல்யூ ஆஃப் த ரீடைன்டு வேல்யூ வந்து 30%, 1,20,000. Determine how much gain or loss should be recognized in CD Limited. பார்த்தீங்கன்னா இப்போ CD Limited recognition profit பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ ஆஃப் ரீடைன்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 1,20,000 ரூபாய் அண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் டிஸ்போசிங் ஆஃப் பார்ட். அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? ஜாயின் வெஞ்சர்ஸ். அண்டு கேரிங் அமௌண்ட் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்டு டிஸ்கன்யூ 1 லட்ச ரூபா. அப்போ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ ஆஃப் ரீடைன் வந்து 1,20,000 ரூபா, சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் 80,000 ரூபா. அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும்? 1 லட்ச ரூபா தான். பட் வேல்யூ ஆஃப் கேரிங் அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபா. அப்போ 1 லட்ச ரூபா தான் உங்களுக்கு என்னது? ப்ராஃபிட். சிம்பிளான சம். அப்போ சிடி லிமிடெட் செல் ரெக்கக்னைஸ் 1 lakh. When equity method is discontinued, the retained investment is remains at fair value. Retained value தான் எடுத்துக்கணும். Total value consider வந்து sales proceeds per fair value of retained interest. Difference between this and carrying value of investment becomes gain or loss to P&L account. அப்போ ஈக்விட்டி மெத்தட் டிஸ்கன்டினியூ ஆகும்போது ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர் வேல்யூ ரீமெஷர் செய்யணும். அப்போ சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ ரிட்டர்ன் மைனஸ் கேரிங் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இல்லஸ்ட்ரேஷன் 17 பார்த்துக்கிறீங்க. இல்லஸ்ட்ரேஷன் 17 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ஒரு மாதிரியான விஷயம் தான். இப்போ ராம் லிமிடெட் வந்து 50% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் வச்சிருக்காரு. பேலன்ஸ் 50% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹெல்டு பை அனதர் இன்வெஸ்டர்ஸ். ராம் லிமிடெட் ஹேஸ் ஜாயின் கண்ட்ரோல் ஓவர் ஷியாம் லிமிடெட் and its joint ventures of ROM Limited account using equity method. Now ROM Limited planning to sell 10% of equity share capital of Shyam Limited to third party. Such 10% investments meets the criteria of assets held for sale and has been remeasured at under disclosure discountingly. Determine the ROM Limited should account 40% interest returned in Shyam Limited. Yes, still the time of 10%. எஸ், இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இது ஈஸியான கொஸ்டின் தான். கஷ்டமான கொஸ்டின்ஸ் இது கிடையாதுங்க. என்னன்னா டில் த டைம் 10% ஸ்டேக் இஸ் தான் சோல்டு. ஏன்னா அவர் என்ன சொன்னால் 10% தான் செல் பண்ணிக்கிறாரு. அப்போ the ROM Limited shall account for the retained interest 40% using equity method. ஏன்னா இவர் வந்து மிச்சப்படுது எவ்வளோ? 40%. After the sale of 10% of investments, if ROM Limited still has joint control of Shyam Limited through contractual agreement, then it shall continue to measure at the retained 40% investment using equity method தான் யூஸ் பண்ணும். However, if ROM Limited is not going to have joint control over Shyam after disposal, then the reinvestment, the retained investments of 40% shall be accounted as per Ind AS 1. அப்போ if joint controls இருந்துச்சுன்னா கண்டினியூஸ்னா ரீடைன்ட் 40% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈக்விட்டி மெத்தடாக கன்சிடர் பண்ணும். இஃப் ஜாயின்ட் கண்ட்ரோல் இஸ் லாஸ்ட்னா அதை வந்து இண்டிஏஎஸ்ல 109 தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அதான் சொல்ல வராங்க திருப்பி. இஃப் ஜாயின்ட் கண்ட்ரோல் கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் தேர்ஃபோர் கண்டினியூஸ் அட் Ind AS 28. இஃப் ஜாயின்ட் கண்ட்ரோல் இஸ் லாஸ்ட் பிகம்ஸ் ஃபினான்ஷியல் அசெட், ஸோ இட் மஸ்ட் பி அசெட் அட் 109. 10% ஸ்டேக் செஞ்ச பிறகும்
ஜாயின் கண்ட்ரோல் இருந்தால் அது வந்து ஈக்விட்டி மெத்தட் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா எது செஞ்சுருங்க 109 போங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.